வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பு அமித்ஷா அவர்களை டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலானது வரக்கூடிய 2026 நடைபெற இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாத கால அவகாசம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி எந்த காலத்திலும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இது கூட்டணிக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே போன்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களும் பார்த்தோமென்றால் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் இவர்தான் கூட்டணிக்கான அந்த இணைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலில் பாஜகவுடன் தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்த நிலையில் தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேலுமணி அவர்களுடைய இல்ல நிகழ்வானது நடைபெற்றது கோயம்புத்தூரில். இதில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் இலை மற்றும் அஇஅதிமுக இடையேயான அந்த கூட்டணி பார்த்தோமென்றால் தாமரை மற்றும் பாஜகவுடனான அந்த கட்சியுடன் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது இலையுடன் தாமரை இணைகிறதா என்ற பேச்சுவார்த்தை டெல்லி வட்டாரத்தில் பரபரக்க துவங்கி இருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காலையிலேயே கூட முதல்வர் அவர்கள் பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் என்று தெரியும், அவர் யாரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவலும் வந்துவிட்டது என்றும் கொடி வைத்து பேசியிருந்தார். தற்பொழுது இது கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த அச்சாரமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுதே கூட்டணியை இறுதி செய்து பிரச்சாரத்தை துவங்கினால்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பணிகளை துவங்க முடியும். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அஇஅதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான அந்த இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக சந்திப்பதாக சொல்லப்பட்டாலுமே கூட இது கூட்டணிக்கான அச்சாரம் தான் என்றும் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய டெல்லி செய்தியாளர்களாக இருக்கட்டும், அதே போன்று அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து இந்த கருத்தினை முன்வைத்து தற்பொழுது பேசி வருகிறார்கள். விரைவில் அவர் டெல்லி திரும்பியதற்கு பின்பு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அண்ணாமலை அவர்களும் நாளைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து டெல்லி சந்திப்பு தொடர்பாக பேசுவேன் என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வேலுமணி அதே போன்று கே.பி. முனுசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சி.வி. சண்முகம், தம்பிதுரை உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் டெல்லியிலே முகாமிட்டு இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.